ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சத்தான ஏபிசி மால்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ கேரட் அண்ட் 1/4 கிலோ பீட்ரூட் அண்ட் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணினது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் முடிஞ்ச வரைக்கும் அரைங்க. ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச விழுது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உயரமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் நான் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சி முடித்ததும் நம்ம அரைச்ச விழுதை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். நல்லா கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் இதை கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா திறந்து வச்சு நம்ம கிளறினோம்னா ஸ்டவ் ஃபுல்லாகவுமே தெரிச்சிரும் அண்ட் கையிலையும் தெரிச்சிரும். அதனால தான் மூடி போட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான இனிப்பு நான் சேர்க்கிறேன். நான் வெல்லம் சிரப் தான் சேர்த்துருக்கேன். நம்ம மொத்தமே 3/4 கிலோ சேர்க்கறதுனால வெல்லமும் 3/4 கிலோ தேவைப்படும். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். அந்த இனிப்பு எனக்கு போதுமானதாக இருந்தது. அதனால் அதுவே போதுன்னு 1/2 கிலோ மட்டும் சேர்த்துருக்கேன். பாதாம், முந்திரி அண்ட் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை இப்போ பொடி பண்ணியும் வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து. இப்போ இந்த ஏபிசி மால்ட்டை இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 3/4 மணி நேரம் கழித்து தான் இந்த ஸ்டேஜ் வரும். நல்லா திக்காக சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி பவுடர், அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்துடும், சுருண்டு வந்துடும். இந்த மாதிரி வரதுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்மளால் கிளற முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஏற்கனவே நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏபிசி மால்ட்டுன்னு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் நம்ம செஞ்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம். சூடான பாலை இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகான சூப்பரான கலரில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், சில்லுன்னுமே சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் தினமுமே எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் 10 நாளில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கட்டாயம் இதை எடுத்துக்கோங்க. இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் எடுத்துக்கலாம். சுகர் இருக்கிறவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளருவாங்க. நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் செஞ்சு கொடுத்தோமா நமக்குமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும்.
ஏற்கனவே ஒரு ஏபிசி மால்ட் ரெசிபி போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியிலே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த மால்ட்டை நீங்கள் ஈஸியாகவே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதிலே கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.